ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஹைதராபாத்ல இருக்கிற மக்கா மஸ்ஜித் சார்மினார் ஏரியாவில் இருக்கோங்க. நம்ம ஹைதராபாத்னாவே சார்மினார் தாங்க. இன்ஃபேக்ட் தெலுங்கானா கவர்மெண்டோட சிம்பலே வந்து சார்மினார் தான் நினைக்கிறேன். அவங்களோட கவர்மெண்ட் எம்ப்ளம் இருக்கு இல்லையா, அதுல நம்ம சார்மினார் தான் இருக்கும். சார்மினார் பக்கத்துலயே வந்து நமக்கு மெக்கா மஸ்ஜித் இருக்கும். இங்க பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெக்கா மஸ்ஜித் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சார்மினாரும் போய் பக்கத்தில் நின்று பார்க்க போகிறோம். மேலே போகிறக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம மெக்கா மஸ்ஜித்தும் சார்மினாரும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹைதராபாத் சிட்டியோட ஹெரிட்டேஜ் எக்ஸ்ப்ளோர் பண்ற சீரீஸ்ல இப்ப நாம நிசாம்ஸ் மியூசியம் பார்த்துட்டு ஹைதராபாத்தோட மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் லேண்ட்மார்க்கான சார்மினார் தாங்க போறோம். சார்மினாருக்கு பக்கத்துலயே தான் வந்து ஃபேமஸ் மெக்கா மஸ்ஜித்தும் இருக்கு. நம்ம லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்ல வந்து நிசாம்ஸ் மியூசியம் பார்த்தோம், சாலர்ஜங் மியூசியம் பார்த்தோம். இதெல்லாமே வந்து நம்ம ஹைதராபாத் நிசாம்ஸ் அண்ட் சுல்தான்ஸோட ட்ரெடிஷன் ஹெரிட்டேஜ் இதெல்லாமே பறைசாற்றுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம நிசாம்ஸ் மியூசியம் சுத்தி பார்த்துட்டு இப்போ அங்கிருந்து வந்து சார்மினார் போயிட்டு இருக்கோம். நீங்க நிசாம்ஸ் மியூசியம்ல இருந்து மெயின் ரோடு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோஸும் கிடைக்கும், சிட்டி பஸ்ஸஸும் கிடைக்குங்க. ஸோ சிட்டி பஸ்ஸஸ்ல ஒன் டே பாஸ் வாங்குறதுனா 125 rupees. நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சுத்துறீங்கன்னா நீங்க காலையிலேயே வாங்கிக்கோங்க 125 rupeesக்கு. ஸோ ஈவினிங் வரைக்கும் நீங்க சூப்பரா பட்ஜெட் பிரைஸ்ல என்டையர் ஹைதராபாத்தை சுத்தி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நிசாம்ஸ் மியூசியம் இருக்கிற பிளேஸ்ல இருந்து சார்மினார் போறதுக்கு 15 rupeesங்க டிக்கெட் பிரைஸ். சார்மினார் வழியா செகுந்தராபாத் போற பஸ்ஸஸ், அப்சல்கஞ்ச் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து சார்மினார் வழியா தான் போகும். ஓகேவா? ஸோ சார்மினார் வந்து ஒரு முக்கியமான ஹெரிட்டேஜ் பாயிண்ட் மட்டும் இல்லாம ஷாப்பிங்க்கும் ரொம்ப முக்கியமான பிளேஸ் அப்படிங்கிறதுனால நிறைய ரஷ் இருக்கும். ஸோ நம்ம சார்மினார் ஏரியா போனதுக்கு அப்புறமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எவ்வளவு டிராஃபிக் இருக்கும். பார்க்குற இடத்துல எல்லாம் வந்து ஃபுல்லா ஷாப்பிங் ஏரியாஸ் தாங்க சுத்தி சுத்தி. ஸோ நம்ம நிறைய இடங்களை சுத்தி பார்க்க போறோம். சார்மினார் மேல போய் பார்க்க போறோம். 5 o'clock முன்னாடியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சார்மினார் மேல ஏறி சார்மினார் சுத்தி இருக்கிற ஹைதராபாத் பிளேசஸ் 360 டிகிரில சுத்தி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ பக்கத்துல இருக்கிற மெக்கா மஸ்ஜித்தும் எப்பவுமே ஓப்பனா இருக்கும் நம்ம பப்ளிக்கு. ஸோ நீங்க உள்ளுக்குள்ள சூப்பரா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்க பாருங்களா, வானம் அப்படியே செம்ம கருன்னு மேகமூட்டம் போட்டுட்டு இருக்குங்க. நம்ம சுத்தி பார்க்குற வரைக்கும் மழை வராம இருந்தா நல்லா இருக்கும். மக்களே, நம்ம சார்மினார் வந்துட்டு இங்க ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க, தஜாலி பிரியாணி ஹோட்டல். அங்க நாம வெஜ் மீல்ஸ் சாப்பிடுறோம். சப்ஜி, தால், அப்பளம், ரைஸ். வாங்க, கரம் கரம் மீல்ஸ். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ். அடுத்தடுத்த பாக்ஸ்ல சார்மினார் பத்தி ஃபுல்லா போடுறேன். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹைதராபாத் சிட்டியோட மக்கா மஸ்ஜித் சார்மினார் இருக்கிற பிளேஸ் பாத்தீங்களா எவ்வளவு ஹாப்பினிங்கா இருக்குன்ட்டு. ஸோ மெக்கா மஸ்ஜித் சார்மினார் பாத்தீங்களா நம்ம சௌமஹால் பேலஸ், லார்டு பசார் பக்கத்துல தாங்க இருக்கு. ஸோ இங்க ஓல்டு ஹைதராபாத் சிட்டியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்க நம்ம மெக்கா மஸ்ஜித்தோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்கா. ஸோ இந்த மெக்கா மஸ்ஜித் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட்டாக இருக்குங்க. அட் அ டைம் வந்து 10,000 பேர் இங்கே ஒர்ஷிப் பண்ணலாமா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மாஸ்க்ஸ் இன் இந்தியானே சொல்லலாம். நம்ம டெல்லியிலையும் ஒரு மஸ்ஜித் இருக்கு, மெக்கா மஸ்ஜித் தான் நினைக்கிறேன் அதுவும். ஸோ அது மாதிரியே வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற மக்கா மஸ்ஜித்தும் ரொம்ப ரொம்ப பெருசுங்க. குதுப்ஷாஹி டைனாசிட்டினால ஆரம்பிக்கப்பட்டது கட்டுமானம். அவுரங்கசீப் காலத்துல தான் முடிச்சிருக்காங்க 17th century. 1694ல அவுரங்கசீப் காலத்துல, முகல் எம்பரர் காலத்துல கட்டி முடிச்சிருக்காங்க. உள்ள ரொம்ப அழகா இருக்குங்க. நம்ம உதுன்னு ஏதோ சொல்லுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்றதுக்கு முன்னாடி கை கால்லாம் முகம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் தானே போய் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான குட்டி பான் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம உள்ள வந்தோடனே கிளாக் ரூம்ல
பேக்கை வச்சுட்டு 20 ருபீஸ் வாங்குறாங்க. கிளாக் ரூம்ல பேக் வச்சுட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லா நம்ம மெக்கா மஸ்ஜித்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வெளியே இருக்கிற ஆரவாரமெல்லாம் எதுவும் இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு வேற உலகமா ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ஸா சூப்பரா இருக்குங்க. நிறைய புறாக்கள் இருக்கு. புறாக்களுக்கு ஃபீட் பண்றதுக்குன்னே வந்து ஒரு தனி இடம் இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு புறாக்களுக்கு ஃபீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிரெயின்ஸ் வாங்கிட்டு புறாக்களுக்கு ஃபீட் பண்ணலாம். மேலே போயிட்டு அவங்க அந்த வாஷிங் பண்ற இடத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்க மெக்கா மஸ்ஜித் முன்னாடி இருக்கிற அந்த பெரிய பிரேயர் ஏரியா இருக்கும்ல அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சைட்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஹைதராபாத் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் ஆண்ட நம்ம ஆசிஃப் ஜாஹி டைனாசிட்டி சேர்ந்த ரூலர்ஸோட டாம்ஸ், அதாவது சமாதிகள் எல்லாம் இருக்குங்க. அதுவும் வந்து நிறைய மக்கள் வந்து அங்க ப்ரே பண்ணிட்டு போறாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு செம்ம ஸ்பிரிச்சுவல் வைப்ஸோட நீங்க மெக்கா மஸ்ஜித்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா ஒரு செரீன் பிளிஸ்ஃபுல் ஃபீலிங் வருதா? நம்ம மெக்கா மஸ்ஜித் பாத்தீங்கன்னா குதுப் ஷாஹி டைனாசிட்டி சேர்ந்த முகமது குதுப் ஷா அப்படிங்கிற ரூலர் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டு அவர் வந்து குதுப் ஷாஹி டைனாசிட்டியோட 6th ரூலர். ஓகேவா, கிட்டத்தட்ட 8 ரூலர்ஸ் இருந்திருக்காங்க. குதுப் ஷாஹி டைனாசிட்டி கிட்டத்தட்ட 2 செஞ்சுரி வந்து ஹைதராபாத் ஆண்டிருக்காங்க, கோல்கொண்டாவை தலைமையிடமா கொண்டு. அதுக்கப்புறம் ஹைதராபாத்குள்ள கேபிட்டலை மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பீரியட்ல 6th ரூலர் குதுப் ஷாஹி டைனாசிட்டியோட ரூலர் முகமது குதுப் ஷா ஆண்டுட்டு இருந்த போதுதான் வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து மெக்கா மஸ்ஜித்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த கட்டினாங்க இல்லையா மெக்கா மஸ்ஜித், அது கட்டுறதுக்கு பிரிக்ஸ் எல்லாம் செய்வாங்கல்ல, அதுக்கு சாயில் வந்து மெக்கால இருந்து ஆல் த வே நம்ம இஸ்லாம் மக்களோட ஹோலி சைட்டான மெக்கால இருந்து சாயில் கொண்டு வந்து அதுல இருந்து பிரிக்ஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து இந்த மெக்கா மஸ்ஜித்துக்கு இன்னும் வந்து அடிஷனல் ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம இஸ்லாம் மக்கள். இங்க வந்து இஸ்லாம் மக்கள் மட்டும் இல்லைங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்க வேணாலும் உள்ள வந்து வழிபட்டுட்டு போலாம். உள்ளுக்குள்ள ஆப்வியஸ்லி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கர்ப்பகிரம்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மெயின் பிரேயர் ஏரியாக்குள்ள எல்லாரும் போக முடியாது. பட் வெளியே இருக்கிற ஃபெக்கேட்ல அந்த உது பண்ற இடத்துல, அந்த சமாதிகள் எல்லாம் இருக்கிற இடத்துல, அந்த சுற்றுப்புறங்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாருமே வரலாம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ 2014 யுனெஸ்கோ வந்து நம்ம வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல இன்க்ளூட் பண்றதுக்காக டென்டேட்டிவா செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். மான்யூமெண்ட்ஸ் அண்ட் ஃபோர்ட்ஸ் ஆஃப் டெக்கான் சுல்தானேட் அப்படிங்கிறதுக்கு கீழே. டெக்கான் சுல்தானேட்டுக்கு கீழே வந்து பஹ்மானியன் சுல்தானேட்டு, அதுக்கப்புறம் குதுப் ஷாஹி டைனாசிட்டி, அதுக்கப்புறம் கடைசியாண்ட அஃப்தப் டைனாசிட்டியா சம்திங் லைக் தட், கடைசியா நம்ம நிசாம்ஸ் ஆண்டாங்கல்ல, ஸோ அவங்களோட டைனாசிட்டி இதெல்லாமே வந்து ஃபோர்ட்ஸ் ஆஃப் த டெக்கான் சுல்தானேட். அவங்களுக்கு அந்த இதுக்கு அந்த டாபிக்கு கீழே தான் வரும் அவங்களோட ஃபோர்ட்ஸ் அண்ட் இது எல்லாமே. அதாவது நம்ம தென் நாட்டில் இருக்கிறது, தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா முகல் ஆர்கிடெக்சருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்காங்களாம். எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 1617 எக்ஸாக்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1617 ஸ்டார்ட் பண்ணதை வந்து 1694 அந்த சுல்தானேட்ஸ்க்கு அப்புறம் வந்து முகல் எம்பரர் அவுரங்கசீப்னால தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 1694. ஸோ 1617 இருந்து 1694 வரைக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட 90 இயர்ஸ்னா ஆல்மோஸ்ட் ஒரு செஞ்சுரி ஃபுல்லா கட்டியிருக்காங்க. அவ்வளோ முயற்சி செஞ்சு கட்டியிருக்காங்கன்னா எவ்வளோ சூப்பரா இருக்கும் பாருங்க. இந்த 3 ஆர்ச்டு ஃபெக்கேடுன்னு இருக்கு, அது வந்து சிங்கிள் பீஸ் ஆஃப் கிரானைட்ல பண்ணியிருக்காங்களாங்க. எப்பா சாமி, அதை குவாரி பண்றதுக்கே 5 இயர்ஸ் ஆயிருக்கான். அப்போ எவ்வளவு பிரம்மாண்டமா ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க மக்களே. அந்த காலத்துல சுல்தானேட்ஸ் இந்த மாதிரி மான்யூமெண்ட்ஸ் கட்டுறதுக்கு
மக்களே, ஆல் த வே புனித நகரமான மெக்கால இருந்து சாயில் கொண்டு வந்து பிரிக் செஞ்சு நம்ம மெக்கா மஸ்ஜித் கட்டுறதுனால நம்ம முஸ்லிம் மக்களுக்கு இன்னுமே வந்து இது ரொம்ப புனிதமான இடமா கன்சிடர் பண்றாங்க. ஈவினிங் டைம் எல்லாம் ஆனா நிறைய முஸ்லிம் மக்கள் வந்து இங்க ப்ரே பண்ணிட்டு இங்க உட்காந்துட்டு ஃபெக்கெட் முன்னாடி இருக்கிற ஏரியால உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறாங்க ஃபேமிலியோட. பாக்குறதுக்கே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. முஸ்லிம் மக்களை தவிர மற்ற எல்லா மதத்து மக்களுமே உள்ளுக்குள்ள வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறாங்க. ரொம்பவே வந்து ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. உள்ளுக்குள்ள நாம பாக்குற சமாதி எல்லாமே பாத்தீங்கன்னா ஆசஃப் ஜா நம்ம டைனாஸ்டி இருக்காங்களா, கடைசியா ஹைதராபாத் ஆண்ட சுல்தானேட்ஸ், அவங்களோட சமாதி இருக்கிற இடம் தான். ஜீன் பேப்டைஸ் தெவர்னியர் அப்படின்னு ஒரு பிரெஞ்சு எக்ஸ்ப்ளோரர் வந்து அவரோட டிராவலாக்ல இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. It is about 50 years since they begin to build a splendid pagoda in town, which will be the grandest in all India when it is completed. The size of the stone is the subject of special accomplishment, and that of a niche, which is its place of prayer, is an entire rock of such enormous size that they spent 5 years in quarrying it. And 500 to 600 men were employed continuously on its work. It required still more time to roll it up onto conveyance by which they brought it to the pagoda, and they took 1400 oxen to draw it. பாத்துக்கங்க, 50 இயர்ஸா பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் பிரேயர். என்டையர் ராக்கோட எனார்மஸ் சைஸ் குவாரி பண்றதுக்கே வந்து 5 வருஷம் ஆயிருக்கு. குவாரி பண்ணதுக்கு 500 to 600 மென் எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க, லேபரர்ஸ். அதை குவாரி பண்ணதுக்கு அப்புறம் அதை கேரி பண்ணி கொண்டு வரணும்ல இந்த பகோடாக்கு, இந்த கட்டுமான இடத்துக்கு. அதுக்கு 1400 காளைகள் வந்து ஈடுபடுத்தப்பட்டுச்சாங்க. ஸோ அவ்வளோ முயற்சி செஞ்சுதான் வந்து குவாரி பண்ணி கற்களை கொண்டு வந்து பாலிஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மான்யூமெண்ட்டை கட்டியிருக்காங்க. மெக்கா மஸ்ஜித்ங்கிற ஒரு பிரேயர் பிளேஸை வந்து கட்டியிருக்காங்கண்ணா. அப்பா, ஒரு செஞ்சுரி ஃபுல்லா ஒர்க் பண்ணாதான் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமான மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கட்டி முடிச்சிருக்க முடியுதுங்க. அந்த காலத்துல ஆப்வியஸ்லி பெரிய பெரிய மிஷினரிஸ் எல்லாம் இல்லாத காலங்கள்ல எல்லாத்தையும் ஆல் த வே குவாரி பண்ணி கொண்டு வந்து பாலிஷ் பண்ணி டெக்கரேஷன்ஸ் பண்ணி அந்த இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் எல்லாம் மேக் பண்ணி அதை பில்ட் பண்ணோம்னா அப்பா வேற லெவலுங்க. அதுவும் ஜாமெட்ரிக் ப்ரொப்போர்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா முகல் ஆர்கிடெக்சர்ல அப்படியே கிளீனா இருக்குங்க. இந்த ஸ்கொயர்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், ஆக்டோகனல், ஹெக்ஸாகனல் ஜாமெட்ரியில இருக்கிற எல்லா சைஸ் ஃபிகர்ஸையும் வந்து நீங்க அவங்க கட்டுமானத்துல பார்க்கலாம். இது வந்து மெயின் பிரேயர் ஏரியாங்க. மாஸ்க்குள்ள, மெக்கா மஸ்ஜித்குள்ள இருக்கிற மெயின் பிரேயர் ஏரியா. ஃப்ரெண்ட்ஸ், மெக்கா மஸ்ஜித் பார்த்து முடிச்சுட்டு இப்ப நம்ம சார்மினார் பார்க்க போயிட்டு இருக்கோங்க. டே டைம்ல வந்தீங்கன்னா 5:30 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நீங்க சார்மினார் மேல வரைக்கும் ஏறி நீங்க வியூ பார்க்கலாங்க. சார்மினார் சுத்தியும் அங்கிருந்து மெக்கா மஸ்ஜித் பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க போலாம். செம்ம ரஷ்ஷா இருக்கும். நம்ம இன்ச் பை இன்ச்சா தான் நகர்ந்து போக முடியும். நம்ம தெலுங்கானா ஸ்டேட்டோட ஸ்டேட் எம்ப்ளம் இருக்கும் இல்லையா, நம்ம ஊர்ல எப்படி நம்ம கோவில், அம்பாள் கோவில் வந்து முத்திரையா இருக்கு, அது மாதிரி தெலுங்கானா ஸ்டேட்டோட எம்பளத்துல சார்மினார் இருக்குங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மான்யூமெண்ட் தான் வந்து நம்ம சார்மினார். ஸோ இங்க போறதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து பர் ஹெட் 25 rupeesங்க. கேஷ்லெஸ் பேமெண்ட், அதாவது ஆன்லைன்ல பே பண்ணீங்கன்னா 20 ரூபா. சார்க் அண்ட் பிம்ஸ்டெக் கண்ட்ரீஸ்க்கு 300 ரூபா. அதுக்கப்புறம் கேஷ்லெஸ்னா 250 ரூபா. பேக்கேஜ் இஸ் நாட் அலவுட், ஃபுட் இஸ் நாட் அலவுட். ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மெக்கா மஸ்ஜித் போயிட்டு கிளாக் ரூம்ல பேக் போட்டு அப்படியே சார்மினார் போயிட்டு அதுக்கப்புறம் போய் மெக்கா மஸ்ஜித்ல இருந்து பேக் எடுத்துக்கங்க. இது ஒரு டிப் அங்க இருக்கிற செக்யூரிட்டியே சொன்னாரு. நல்ல வேலை நீங்க ஃபர்ஸ்ட் டே மெக்கா மஸ்ஜித் வந்தீங்க, கிளாக் ரூம்ல பேக் வச்சுட்டு மெக்கா மஸ்ஜித்தையும் பார்த்துட்டு சார்மினாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் எடுத்துக்கங்க. சார்மினார்ல பேக் அலவுட் இல்லைன்னு சொன்னாரு. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கோம் மக்களே.
ஃப்ரெண்ட்ஸ் நாம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்தாச்சுங்க. சார்மினார் மேல போய் சுத்தி பார்க்க போறோம். ரொம்ப நாளத்து ட்ரீமுங்க சார்மினார் வந்து பார்க்கணும்னு. கடைசியில வந்தாச்சு. எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க மக்களே நம்ம சார்மினாரு. ஸோ சார் மினார் அப்படின்னு பிரிக்கணும் இந்த வேர்டை, ஓகேவா? சார்னா ஆப்வியஸ்லி ஃபோர்னு தெரியும் உங்களுக்கு. மினார்னா மினாரட்ஸ். நம்ம தாஜ்மஹால் எல்லாம் முன்னாடி மினாரட்ஸ் இருக்கும் தெரியுமா, லாங் பில்லர்ஸ், அதுக்கு மேல ஒரு டோம் மாதிரி இருக்கும் தெரியுமா. ஸோ அதுதான் இது வந்து சார் மினார். ஸ்டார் 4 பில்லர்ஸ்ல சேர்த்து இந்த மான்யூமெண்ட் கட்டி இருக்கிறதுனால தான் இதுக்கு சார்மினார்னு பேரு. இதோட ஹிஸ்டரி என்னன்னா, the 5th ruler of குதுப் ஷாஹி டைனாசிட்டி, கோல்கொண்டாவை தலைமையிடமா கொண்டு ஆண்டுட்டு இருந்தாங்கல்ல. 5th ரூலர் ஆண்ட போது வந்து கோல்கொண்டால இருந்து ஹைதராபாத்துக்கு கேபிட்டல் சிட்டியை மூவ் பண்ணாங்க. அப்பதான் வந்து சார்மினார் கட்டியிருக்காங்க 1591ல, ஓகேவா? ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இது ரொம்ப ரொம்ப நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் வாய்ந்த மான்யூமெண்டா பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதோட வந்து நம்ம தெலுங்கானா ஸ்டேட்டோட ஸ்டேட் எம்பளத்திலேயே சார்மினார் இருக்குங்கிறதுனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மான்யூமெண்ட் நம்ம சார்மினார் ஹைதராபாத்ல. ஸோ இது எங்க சிச்சுவேட் ஆயிருக்குன்னா, ஈஸ்ட் பேங்க் ஆஃப் மூசி ரிவர். நம்ம ஹைதராபாத்தை சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா இந்த மூசி ரிவர் தாங்க ஓடிட்டு இருக்கோம். ஸோ இங்க சுத்தியும் பாத்தீங்கன்னா சார்மினார் சுத்தியும் வந்து லார்ட் பசார் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மக்கா மஸ்ஜித், நம்ம மேல இந்த குட்டி குட்டி விண்டோஸ் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இங்கிருந்து வந்து நம்ம மக்கா மஸ்ஜித்தை போய் பார்க்க போறோம். செம்ம பியூட்டிஃபுல் வியூவா இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள அந்த மினாரட் மேல இருக்கிற டோம்ல இருக்கிற டிசைன்ஸை பார்த்தே வந்து மெய் மறந்து போயிடலாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க கீழே பாருங்களேன், கரெக்டா அந்த விண்டோஸ்க்கு கீழே ரவுண்டா இருக்கிற அந்த ஏரியால இருக்கிற டிசைன்ஸ், அதுக்கு கீழே செம்ம பியூட்டிஃபுல்லான அந்த ஃப்ளவர் வேஸ் மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கே வந்து அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸோ முகல்ஸோட ஆர்கிடெக்சரே வந்து ரொம்ப ரொம்ப யுனிக்குங்க. ஸோ நம்ம சௌமஹாலா பார்த்தோம், கோல்கொண்டா ஃபோர்ட் பார்த்தோம். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இந்தியன் அண்ட் முகல் மிக்ஸில் இருக்கிற இந்த மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணுக்கு விருந்தாமையும். நீங்கள் மேலே சார்மினார் வந்தீங்கன்னா நம்ம ஓல்டு ஹைதராபாத்தோட சுற்றி இருக்கிற எல்லா ஷாப்பிங் ஏரியாவையும் நீங்கள் பார்த்துடலாங்க. லார்ட் பசார்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷாப்பிங் ஏரியா ஹைதராபாத்குள்ள. ரொம்ப ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸு, பிரைடல் சூட்ஸ் இதெல்லாமே கிடைக்கும். அடுத்தடுத்த வர்ற வீடியோஸில் நம்ம லார்ட் பசார் ஷாப்பிங் ஏரியாலாம் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம அந்த விண்டோ ஏரியாஸ் இருக்குல்ல, அங்கிருந்து நாம கீழே இருக்கிற மெக்கா மஸ்ஜித்தோட ஃபுல் வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க. அது போய் பார்க்கலாம். எவ்வளோ கூட்டமாக இருக்கு பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ், சார்மினார் மெக்கா மஸ்ஜித்தை சுத்தியுமே வந்து எப்பவுமே வந்து இந்த சிஆர்பிஎஃப் போலீஸ் எல்லாம் வந்து காவலுக்கு இருக்காங்க. ஏன்னா 2007லயோ 8லயோ வந்து மெக்கா மஸ்ஜித்குள்ள ஃப்ரைடே ப்ரேயர்ஸ் நடக்கும்போது பாம் பிளாஸ்ட் ஆகி கிட்டத்தட்ட 17 பேர் இறந்துட்டாங்களாம். அதுல இருந்து வந்து நிறைய செக்யூரிட்டிங்க இங்க. அதனாலதான் வந்து பேக்ஸ் எல்லாம் மான்யூமெண்ட்ஸ்குள்ள கொண்டு போக அலௌடு கிடையாது, நம்ம கிளாக் ரூம்ல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான மான்யூமெண்ட்ஸை அப்படியே பாதுகாத்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமையில, நாட்டோட கடமை. அதனாலதான் வந்து அவ்வளோ செக்யூரிட்டி. ஸோ இந்த சார்மினார் பார்த்தீங்கன்னா குதுப்ஷாஹி டைனாசிட்டி வந்து ஹைதராபாத்தை ஒரு சிட்டியா உருவாக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சார்மினார் தான் கட்டியிருக்காங்க. சார்மினார் கட்டி அதோட 4 மூலைகளிலும் தான் வந்து சிட்டியை பிளான்டா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் 1589ல பிகின் பண்ணி 2 வருஷத்துல கட்டி முடிச்சிருக்காங்க. அந்த காலத்திலேயே 9 lakh rupees செலவாயிருக்காங்க. இந்த காலத்துல அதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும் பாருங்க. 1589ல 9 lakhsனா இந்த காலத்துல ஒரு 90 crores 100 crores அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ கோல்டு காயின்ஸ்ல தான் அந்த காலத்துல எல்லாம் ட்ரேட் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ 2 lakh tons ஆஃப் கோல்டு காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா. ஸோ அப்போ கம்ப்ளீட் பண்ண சமயத்துல ஹைதராபாத் மொத்தத்திலையுமே டாலஸ்ட் ஸ்ட்ரக்சரா சார்மினார் தாங்க இருந்திருக்கு. ஸோ கொஞ்சம் வருஷம் கழிச்சு லைட்னிங் ஸ்ட்ரைக்ல 1670 போல ஒரு மினாரெட்ல வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகி விழுந்துருச்சான் மினாரெட். அதுக்கப்புறம் மறுபடியும் ரிப்பேர் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1820ல சிக்கந்தர் ஜா அப்படிங்கிறவர் வந்து மறுபடியும் ரெனோவேட் பண்ணியிருக்காரு. ஸோ சார்மினார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இடமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்செக்ஷன் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ட்ரேட் ரூட்டாங்க. அந்த காலத்துல வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் எல்லாம் போர்ட்ஸ் மூலமா தானே நடந்துச்சு. ஸோ ஹைதராபாத் பக்கத்துல மச்சிலிப்பட்டினம் ஹார்பர் இருக்கு, அங்கிருந்து தான் வந்து இன்டர்நேஷனல் ட்ரேட் எல்லாம் நடந்திருக்குமா. ஹைதராபாத்துக்கு பக்கத்துல தானே நான் சொன்னோம் தெரியுமா, கொல்லூர் டைமண்ட் மைன்ஸ் இருந்திருக்குங்க. நம்ம ஆந்திர பிரதேஷ் அந்த காலத்துல இன்டகிரேட்டட் ஆந்திர பிரதேஷா தானே இருந்துச்சு. ஆந்திரால கோல்டு மைன்லாம் விட்டுருங்க, டைமண்ட் மைனே இருந்திருக்கு. அதனால தானே கோஹினூர் டைமண்ட் எல்லாம் நம்ம நிசாம் கிட்ட இருந்து பிரிட்டிஷர்ஸ் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரிச்சான ஒரு சமஸ்தானமா இது இருந்திருக்குங்க நம்ம ஹைதராபாத் நிசாமோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய ப்ரீசியஸ் டைமண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கிருந்து அகழ்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் இப்போ வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருக்கு, வேரியஸ் மியூசியம்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட சொத்துக்கள் அதெல்லாம், என்ன செய்யறது, காலத்தின் கட்டாயம். ஸோ ஓல்டு ஹைதராபாத் சிட்டி வந்து சார்மினாரை சென்டர் பீஸா வச்சுதான் கட்டியிருக்காங்க. 4 டைரக்ஷன்ஸ் குவாட்ரண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த காலத்துல நாம என்ன அவென்யூஸ்ன்னு சொல்றோமா, அந்த மாதிரி அவென்யூவா கட்டி அதுலதான் வந்து செட்டில்மெண்ட்ஸ், கடைங்க, ட்ரேட் பண்றதுக்கான ஏரியா இதெல்லாம் கட்டியிருக்காங்க. சார் கமான் அப்படின்னு சொல்லுவாங்களா. சார் கமான்னா 4 கேட்வேஸ். ஸோ சார்மினார் சுத்தி 4 கேட்வேஸ் கட்டி இந்த ஃபுல் ஹைதராபாத் சிட்டியும் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு பெர்ஷியாக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கா, ஈராக் சைடு போயிட்டு வந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த காலத்துல பெர்ஷியால இருந்து ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ல தான் வந்து இந்த மொத்த சார்மினார் பில்டிங்குமே கட்டியிருக்காங்க. அதனால்தான் வந்து அப்படியே இந்தியன் அண்ட் இஸ்லாமிக் மிக்ஸா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு சார்மினார்.
மக்களே, நம்ம ஹைதராபாத் சார்மினார் மேலையும் போயிட்டு வந்தாச்சுங்க. லைஃப்ல ஹைதராபாத் வந்தா இங்கெல்லாம் போகணும்னு ரொம்ப நாளா விருப்பப்பட்டு இருந்தோம். நம்ம சேனல் வந்து நமக்கு ஒரு லக்கி சாம்ங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா பிளேசஸையும் பார்க்கணும்னு நினைக்கிற எல்லா பிளேசஸ்க்கும் கூட்டிட்டு போகுது. உங்களையும் விர்ச்சுவலா இதுக்கெல்லாம் கூட்டிட்டு வரதுல ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஹைதராபாத் வந்தா சார்மினார் எல்லாம் மிஸ் பண்ணவே கூடாத பிளேசஸ்ங்க. நம்ம மெக்கா மஸ்ஜித் எவ்வளவு பியூட்டிஃபுல்ல, நிசாம்ஸ் ஹைதராபாத். நமாஸ் போயிட்டு இருக்குங்க, பிரேயர் படிச்சிட்டு இருக்காங்க. ஃபுல்லா கேதர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. லேடிஸ் வந்தா மட்டும் துப்பட்டா போட்டு வரணும் உள்ள. கல்ச்சரலி சென்சிட்டிவ் பிளேஸ்ல. ஸோ மக்களே, நம்ம ஹைதராபாத் மெக்கா மஸ்ஜித் அண்ட் சார்மினார் எக்ஸ்ப்ளோர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஹைதராபாத்தோட இம்பார்ட்டன்ட் ஹெரிட்டேஜ் லொகேஷன்ஸ். ஸோ அது பார்த்தாச்சு. நாம சூப்பராக டைம் முடியறதுக்குள்ள நம்ம மேலே போய் பார்த்துட்டு வந்தோங்க. மேல இருந்து பார்க்குற வியூ பார்த்தீங்களா? கீழே இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ், மேல இருந்து நம்ம பார்க்குற ஃபுல் வியூ ஆஃப் மெக்கா மஸ்ஜித் எல்லாமே வந்து அப்படியே பிளிஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ உங்களுக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from Mecca Masjid and Charminar, ஹைதராபாத்துங்க. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.